நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது past tense. Past tense மொத்தம் 4 types. Past simple, past continuous, past perfect and past perfect continuous. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து past tense. Past tenseல மொத்தம் 4 types இருக்கு. Simple past, past continuous, past perfect and past perfect continuous. So first நம்ம hints பார்த்துட்டு அதுக்கப்புறம் definition, rules and then example பார்த்தா நம்மளுக்கு கண்டிப்பாக ரொம்பவே ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் பாஸ்ட்னா வந்து பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் பற்றி சொல்கிறது தான் வந்து சிம்பிள் பாஸ்ட். இதில் வந்து ரெண்டு இருக்குது, ரெகுலர் வேர்ப் அண்ட் இர்ரெகுலர் வேர்ப். ரெகுலர் வேர்பில் வந்து நம்ம வேர்ப் ப்ளஸ் இடி சேர்ப்போம், இர்ரெகுலர் வேர்பில் வந்து வேர்ப் ப்ளஸ் இடி வந்து நம்ம சேர்க்க மாட்டோம். செகண்ட் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ். unfinished ongoing action in the past plus finished action. அதாவது finish ஆகாத பாஸ்ட்ல நடந்துட்டு இருக்க விஷயத்தை அதுக்கப்புறம் finished action வந்து unfinished actionனை இன்டரப்ட் பண்ணுறது தான் past continuous tense. தேர்ட் வந்து past perfect. அதாவது 2 actions in the past. 2 action இருந்துச்சுன்னா past perfect யூஸ் பண்ணுவோம். past perfect யூஸ் பண்ணுறதுக்குள்ள 2 action pastல நடந்தாலும் ஃபர்ஸ்ட் எந்த ஆக்ஷன் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க தான் யூஸ் பண்ணுவோம் past perfect tense. ஃபோர்த் வந்து past perfect continuous. finished actionக்கு முன்னால் நடந்த continuous action தான் past perfect continuousனு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் பாஸ்ட்னா கம்ப்ளீட் ஆன ஆக்ஷனை பற்றி சொல்கிறது தான் வந்து சிம்பிள் பாஸ்ட். இதோடைய ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். சிம்பிள் பாஸ்டில் நம்ம பார்க்க போகிறது இப்போது ஒரு டேப்லர் காலம். இந்த டேப்லர் காலம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து மெமரி பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் வந்து ரெகுலர் வேர்ப். ரெகுலர் வேர்பில் வந்து வேர்ப் பக்கத்தில் நம்ம இடி வந்து ஆட் பண்ணுவோம். இர்ரெகுலர் வேர்பில் வந்து நம்ம வேர்ப் பக்கத்தில் இடி வந்து நம்ம ஆட் பண்ண மாட்டோம். இர்ரெகுலர் வேர்பில் வந்து 3 இருக்குது. V1 பேஸ் ஃபார்ம், V2 சிம்பிள் பாஸ்ட், V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ரெகுலர் வேர்பில் வந்து லாஃப்ட், சப்மிட்டட், played, punished, used, bathed and walked. irregular verbல வந்து drive, drove, driven, bite, bit, bitten, build, built, built, eat, ate, eaten, speak, spoke, spoken, go, went, gone, give, gave, given. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் பாஸ்டில் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஹேபிட்ஸ் இன் த பாஸ்ட். அதாவது என்னுடைய பழைய ஹேபிட் பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னா அதுதான் வந்து சிம்பிள் பாஸ்ட். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் அபி பிளேட் த பியானோ வென் ஷி வாஸ் அ சைல்டு. அதாவது அபி வந்து சின்ன வயசாக இருக்கப்போ அவங்க நல்லா பியானோ வாசிப்பாங்க அப்படின்னு சொல்கிறேன். I was good at singing when I was a teenager. நான் நல்லா பாடுவேன் என்னோட டீனேஜ் டைமில் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ என்னுடைய பழைய பழக்கத்தை நான் சொல்கிறது தான் வந்து என்னோட பழைய ஹேபிட்ஸை வந்து நான் சொல்கிறது சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் பாஸ்டில் நம்ம பார்க்க போகிற செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் இன் த பாஸ்ட். அதாவது பாஸ்டில் நடந்து முடிந்த ஒரு விஷயத்தை சொல்கிறது தான் வந்து சிம்பிள் பாஸ்ட். அதில் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் அபி பேக்ட் அ கேக் எஸ்டர்டே. அபி வந்து நேற்று கேக்கை வந்து பேக் பண்ணாங்க அப்படின்றத ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஆக்ஷனை நான் வந்து சொல்கிறது தான் வந்து சிம்பிள் பாஸ்ட். வி ஆர்டர்ட் பீஸா ஆன் சண்டே. நான் வந்து சண்டே வந்து பீஸா ஆர்டர் பண்ணேன். இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன், ஒரு முடிந்த விஷயம், பாஸ்டில் நடந்த ஒரு முடிந்த விஷயத்தை பற்றி சொல்கிறது தான் வந்து சிம்பிள் பாஸ்ட். அண்ட் தேர்ட் எக்ஸாம்பிள் வந்து ஐ ஃபினிஷ்ட் மை பிஎட் இன் 2019. நான் வந்து என்னோட பிஎட் டிகிரியை வந்து 2019 வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபோர்த் எக்ஸாம்பிள் ஐ பிளேடு கிரிக்கெட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மண்டே. நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட கிரிக்கெட் விளையாடினேன். எப்போது? லாஸ்ட் மண்டேயில் நான் வந்து கிரிக்கெட் விளையாடினேன். ஸோ இந்த 4 எக்ஸாம்பிளுமே வந்து பாஸ்டில் கம்ப்ளீட்டான ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறது தான் வந்து சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் பாஸ்டில் நம்ம பார்க்க போகிற தேர்ட் எக்ஸாம்பிள் டு மென்ஷன் த பாஸ்ட் ஆக்ஷன்
இன்சிடென்ட். அதாவது ஹேபிட் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் இந்த பாஸ்ட், இது ரெண்டு நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் சில இன்சிடென்ட், பாஸ்ட்டில் நடந்த சில இன்சிடெண்ட்டை பற்றி நம்ம பேசுகிறதுமே வந்து பாஸ்ட் சிம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா காட் இண்டிபெண்டன்ஸ் ஆன் August 15, 1947. நம்ம எப்போ இண்டிபெண்டன்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா August 15, 1947. இது வந்து அப்போ நடந்த ஒரு இன்சிடென்ட் பற்றி சொல்லுது. ஸோ இது வந்து ஒரு பாஸ்ட் சிம்பிள். இதுக்கு வந்து நம்ம கீவேர்ட்ஸ் பார்க்கலாம். எஸ்டர்டே, லாஸ்ட், அகோ, ஒன்ஸ், ஒன் டே, பாஸ்ட் இயர்ஸ், பாஸ்ட் இயர் ஆக்ஷன், பாஸ்ட் இன்சிடென்ட். நம்ம பாஸ்ட் சிம்பிளில் டெஃபினிஷன் பார்த்துட்டோம், ரூல் பார்த்துட்டோம், எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் வந்து ஒரு அன்ஃபினிஷ்ட் ஆன்கோயிங் ஆக்ஷன், பாஸ்ட்டில் நடக்கிற ஒரு அன்ஃபினிஷ்ட் ஆக்ஷன், ஒரு ஃபினிஷ்ட் ஆக்ஷன் வந்து எப்படி இன்டரப்ட் பண்ணுது அந்த அன்ஃபினிஷ்ட் ஆக்ஷனை அப்படின்றது தான் நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லுவோம். ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி. நம்ம வாஸ் வந்து ஐ, ஹீ, ஷீ, இட் இந்த வேர்ட் வரும்போது யூஸ் பண்ணுவோம். வேர் வந்து யூ, பி, தே இது வரும்போது நம்ம வேர் யூஸ் பண்ணுவோம். ஹீ, ஷீ, ஹிட் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர், அதனால் நம்ம வாஸ் யூஸ் பண்ணுவோம். யூ, வி, தே வந்து நம்ம வேர் யூஸ் பண்ணுவோம். நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், லாங்கர் ஆக்ஷன் இன்டரப்ட் ஷார்ட் ஆக்ஷன். ஒரு லாங்கர் ஆக்ஷன், ஒரு தொடர் செயலை வந்து ஒரு சின்ன ஆக்ஷன் வந்து எப்படி குறுக்கிடுது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஐ வாஸ் வாட்சிங் மூவி வென் ஷி கால்டு மீ. இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் வாட்சிங் மூவி அப்படின்றது லாங்கர் ஆக்ஷன், ஒரு தொடர் செயல். வென் ஷி கால்ட் மீ அப்படின்றது ஒரு ஷார்ட் ஆக்ஷன். அதாவது ஒரு லாங்கர் ஆக்ஷன் நடந்துகிட்டே இருக்குது, ஒரு தொடர் செயல் நடந்துகிட்ருக்கு, அப்போ ஒரு ஷார்ட் ஆக்ஷன் வந்து இன்டரப்ட் பண்ணால் அதுதான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ரெண்டாவது வந்து ஐ வாஸ் என்ஜாயிங் மை பிரேக்ஃபாஸ்ட் வென் த கெஸ்ட் அரைவ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் என்ஜாயிங் த பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றது ஒரு லாங்கர் ஆக்ஷன். நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன், அந்த டைமில் கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்றது ஷார்ட் ஆக்ஷன். ஒரு தொடர் செயல் நடந்துட்டு இருக்குது, அப்போ வந்து ஒரு சின்ன ஆக்ஷன், ஒரு ஷார்ட் ஆக்ஷன் வந்து இன்டரப்ட் பண்ணால் அதுதான் வந்து நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பார்க்க போகிற தேர்ட் எக்ஸாம்பிள், இட் வாஸ் ரெய்னிங் வென் அபி லெஃப்ட் ஒர்க். இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ரெய்னிங் அப்படின்றது ஒரு தொடர் செயல், லாங்கர் ஆக்ஷன். வென் அபி லெஃப்ட் ஒர்க் அப்படின்றது ஒரு ஷார்ட் ஆக்ஷன். அபி வந்து ஒர்க்கை விட்டு கிளம்பிட்டாங்க மழை பெய்யும் போது. இதுதான் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஒரு தொடர் செயல் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு ஷார்ட் ஆக்ஷன் வந்து குறுக்கிட்டு தான் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அண்ட் ஃபோர்த் எக்ஸாம்பிள் வந்து ஐ வாஸ் வாட்சிங் தீரன் வென் யூ கால்ட் மீ. நான் வந்து தீரன் படம் வந்து பார்த்துட்டு இருந்தேன், வென் யூ கால்ட் மீ நீ கூப்பிடும்போது அப்படின்றது தான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வந்து ஐ வாஸ் வாட்சிங் தீரன் அப்படின்றது லாங்கர் ஆக்ஷன், வென் யூ கால்ட் மீ அப்படின்றது ஒரு ஷார்ட் ஆக்ஷன். ஸோ ஒரு லாங்கர் ஆக்ஷனை வந்து ஒரு ஷார்ட் ஆக்ஷன் வந்து குறுக்கிடும் போது தான் நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து parallel ஆர் simultaneous ஆக்ஷன். அதாவது ரெண்டு ஆக்ஷன் சைமல்டேனியஸாக நடந்தால் அதை வந்து நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். while விக்கி வாஸ் ரீடிங், சுஷாந்த் வாஸ் வாட்சிங் டெலிவிஷன். ஸோ விக்கி வந்து படிச்சுட்ருக்கான், சுஷாந்த் வந்து டெலிவிஷன் பார்த்துட்ருக்கான். இது ரெண்டுமே வந்து அட் த சேம் டைமில், ஒரே டைமில் நடக்கிற விஷயத்தை பற்றி சொல்கிறது. அதனால் இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். John was watching TV and Mary was doing work. John வந்து டிவி பார்க்குறான் அண்ட் தென் மேரி வந்து ஹோம்ஒர்க் பண்ணுறான். இது ரெண்டுமே அட் த சேம் டைம் சைமல்டேனியஸாக நடக்கிற ஒரு விஷயம். ஸோ இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அண்ட் தேர்ட் எக்ஸாம்பிள், பிரியா வாஸ் டான்சிங் அண்ட் கீதா வாஸ் சிங்கிங். இதுவுமே வந்து ரெண்டு ஆக்ஷனும் சைமல்டேனியஸாக நடக்குது. இதுதான் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஆக்ஷன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அ ஸ்பெசிஃபிக் டைம். அதாவது எஸ்டர்டே நீ என்ன பண்ணிட்டு இருந்த இந்த டைமில்
அப்படின்னு நான் ஒரு கொஷின் கேட்குறேன்னா, நான் வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருந்தேன், நான் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன், நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன், இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறது தான் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து எஸ்டர்டே அட் நூன் ஐ வாஸ் ஈட்டிங் லஞ்ச். அதாவது எஸ்டர்டே நீ இந்த டைமில் என்ன பண்ணிட்டு இருந்த, நான் வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதோட கீவேர்ட் பார்த்தீங்கன்னா when, while, throughout, all night, all day. நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னா வந்து ரெண்டு ஆக்ஷன் பாஸ்டில் இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணுவோம். எந்த ஆக்ஷன் வந்து ஃபர்ஸ்டில் நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதோடைய ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் verb past participle. நம்ம இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் டேப்லர் காலம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து V1 பேஸ் ஃபார்ம், V2 சிம்பிள் பாஸ்ட், V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஈட், ate, eaten. Drive, drove, driven. Speak, spoke, spoken. See, saw, seen. Go, went, gone. Write, wrote, written. Sing, sang, sung. Forget, forgot, forgotten. Beat, beat, beaten. Come, came, come. Break, broke, broken. Buy, bought, bought. Bring, brought, brought. Do, did and done. நம்ம வந்து V1, V2, V3 டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டோம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னால் என்ன அப்படின்றதையும் நம்ம சார்ட்டில் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோடைய எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் வந்து when we got to the theatre the movie had started. நான் தியேட்டர் போகிறதுக்குள்ள மூவி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆக்ஷன் இருக்குது. ரெண்டு ஆக்ஷனில் எது வந்து ஃபர்ஸ்ட் நடந்தது அப்படின்றத சொல்கிறது தான் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஐ ஹேட் ரிட்டன் எ லெட்டர் பிஃபோர் he arrived. அவங்க வரத்துக்குள்ளே நான் லெட்டர் எழுதிட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இதுலேயும் ரெண்டு ஆக்ஷன் இருக்குது. எது நம்ம ஃபர்ஸ்ட் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். தேர்ட் எக்ஸாம்பிள் வந்து ஐ வாஸ் சிக் பிகாஸ் ஐ ஹேட் ஈட்டன் டூ மச் த ப்ரீவியஸ் நைட். நான் ரொம்ப சிக் ஆகிட்டேன் பிகாஸ் நேற்று கொஞ்சம் நைட் நான் அதிகமாக சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இதுலேயுமே ரெண்டு ஆக்ஷன் இருக்குது. இந்த ரெண்டு ஆக்ஷனில் எது வந்து ஃபர்ஸ்ட் நடந்தது, எது வந்து செகண்ட் நடந்தது அப்படின்றத சொல்கிறது தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஃபோர்த் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அபி ஹேட் லெஃப்ட் ஹோம் வென் காயத்ரி அரைவ்ட். அபி வந்து ஹோமில் இருந்து கிளம்பிட்டா காயத்ரி வரத்துக்குள்ளே. இதுவுமே வந்து ரெண்டு பாஸ்ட் ஆக்ஷன் இருக்குது. ஸோ எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். த தீஃப் ஹேட் எஸ்கேப்டு பிஃபோர் த போலீஸ் அரைவ்ட். தீஃப் வந்து எஸ்கேப் ஆகிட்டான் போலீஸ் வரத்துக்குள்ளே. இதோட கீவேர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தட், ஆஃப்டர் அண்ட் பிஃபோர். இப்போ நம்ம பார்க்க போகிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் வந்து ஒரு ஃபினிஷ்ட் ஆக்ஷன் இருக்கும், அதுக்கு முன்னால் ஒரு கண்டினியூஸ் ஆக்ஷன் வந்து பாஸ்டில் நடந்திருக்கும், அதை பற்றி சொல்கிறது தான் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதோடைய ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் பீன் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி. அதோடைய எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா when she quit her job at the bank she had been working there for 2 years. அதாவது அவங்க பேங்க்கில் வந்து ஜாப் வந்து குவிட் பண்ணிட்டாங்க, ஆனால் அவங்க 2 இயர்ஸ் இதுக்கு முன்னால் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு கண்டினியூஸ் ஆக்ஷன். when she quit her job at the bank வந்து ஒரு finished action. இதுதான் வந்து நம்ம past perfect continuous அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் நம்ம பார்க்க போகிற செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து ஐ ஃபெல்ட் ரியலி டயர்ட் பிகாஸ் ஐ ஹேட் பின் டிரைவிங் ஆல் டே. ஐ ஃபெல்ட் ரியலி டயர்ட் அப்படின்றது ஒரு ஃபினிஷ்ட் ஆக்ஷன். ஐ ஹேட் பின் டிரைவிங் ஆல் டே அப்படின்றது ஒரு பாஸ்ட் கண்டினியூஸ் ஆக்ஷன். ஒரு ஃபினிஷ்ட் ஆக்ஷனுக்கு முன்னால் நடந்த ஒரு பாஸ்ட் கண்டினியூஸ் ஆக்ஷனை பற்றி சொல்கிறது தான் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து ஷி ஹேட் பின் வெயிட்டிங் ஃபார் 2 hours. 2 மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, கடைசியாக வந்து டாக்டர் வந்து வந்துட்டார் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஷி ஹேட் பின் வெயிட்டிங் ஃபார் 2 hours வந்து ஒரு கண்டினியூஸ் ஆக்ஷன். when the doctor finally arrived அப்படின்றது ஒரு finished ஆக்ஷன். இதுதான் வந்து past perfect continuous. The ground was wet because it had been raining.
இட் ஹேட் பீன் ரெய்னிங் அப்படின்றது ஒரு கண்டினியூஸ் ஆக்ஷன். த கிரவுண்ட் வாஸ் வெட் அப்படின்றது ஒரு ஃபினிஷ்ட் ஆக்ஷன். இப்போ வந்து இந்த 3 சென்டென்ஸில் வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்கிறதா வந்து ஒரு கண்டினியூஸ் ஆக்ஷன், அதாவது ஒரு பாஸ்ட் கண்டினியூஸ் ஆக்ஷன். ஸோ இந்த 3 எக்ஸாம்பிள்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினிஷ்ட் ஆக்ஷனுக்கு முன்னால் ஒரு கண்டினியூயிங் ஆக்ஷன் வந்து நடந்துட்டுருக்கு, ஒரு கண்டினியூஸாக ஒரு ஆக்ஷன் நடந்துட்டுருக்கு. அதுதான் வந்து நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஈஸி இங்கிலீஷ் ப்ரோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபியூச்சர் டென்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.